அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ் நம்ம மேக் பண்ணிட்டா இருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓவில் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்து நம்ம டெஸ்டிங் எப்படி பண்ண போகுது, டாஸ்க் பண்ணுற போது டெஸ்டிங் டாஸ்க் எப்படி பண்ண போது தான் பண்ண போகிறோம். ஸோ இது ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க, எஸ்பிஓ ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் டேஷ்போர்ட் டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஐடி நம்பர் இருக்கும். இந்த ஐடி நம்பர் வந்து காப்பி பண்ணிங்க. ஓகேவா, எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த ஐடி நம்பர் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மேலே வந்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை டச் பண்ணிங்க. எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சஸ் டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐடி நம்பர் கேட்கும். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கேட்குதுன்னா, இங்கே சைன்இன் கேட்குது. ஓகேவா, இங்கே வந்து சைன்இன் கொடுக்கணும். இங்கே சைன்இன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ நம்மளுக்கு இந்தமாரி ஷைனிங் ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து ப்ரொஃபைல் ஐடி கேட்கும், உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் கொடுங்க. நான் காப்பி பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பேஸ்ட் கொடுத்துங்க. நிறைய பேர் ஐடி நம்பரே ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கணும். ஸோ நம்ம பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி இன் எஸ்பிஓ போர்ட்டல் வந்துடும். ஓகேவா. இது வந்து சேவ் கேட்கும். கூகுளில் பாஸ்வேர்டு சேவ் பண்ணிக்கணுமா, மறுபடியும் நீங்கள் கொடுக்கணுமா, நம்ம வந்து மறுபடியும் கொடுத்துக்கலாம். இது வந்து தேவையில்லை. ஸோ ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து கோ டு டாஸ்க்கு இது டேஷ்போர்டுன்னு இருக்கும். இந்த டேஷ்போர்டை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து 5 GB வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதில் அவைலபிள் வந்து 4.66 GB இருக்குது. நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வந்து யூசேஜ் வந்து 0 இருக்குது. இப்போ வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. இதில் வந்து எஸ்பிஓ டெஸ்டிங்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, அதை டச் பண்ணுங்க முதல்ல. அதில் டச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து எஸ்பிஓ ஃபீட்பேக்குன்னு இருக்கும். இந்த எஸ்பிஓ ஃபீட்பேக் வந்து இமேஜ் இருக்கும். இதில் வந்து ஹேஷ்டேக்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா. இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து வந்து கிளியராக பண்ணிக்கோங்க. நம்ம வந்து லைவ்லேயே வந்து பண்ணி காட்டுறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா, இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே எஜிகுஷ் இருக்குது பார்த்தீங்களா, இது வரையும் தான் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் இது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டிங்கன்னா அப்படியே வந்து காப்பின்னு கேட்கும். இங்கே காப்பி ஷேர்கள் செலக்ட் ஆல் இருக்குல்ல, செலக்ட் ஆல் தேவையில்லை. காப்பி ஒன்று கொடுத்துக்கோங்க. காப்பி கொடுத்ததுக்கப்புறம் இந்த டவுன்லோடு த போஸ்ட் இமேஜ், இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா. ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகுது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா. இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஷேர்சாட்டு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, நீங்கள் அந்தமாரி வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம டெய்லி ஆஸ்யூஷுவல் நம்ம எப்படி டாஸ்க் பண்ணுறோமோ, மைக்ரோ டாஸ்க்கு ஒர்க் எப்படி பண்ணுறோமோ அதே தான். எப்படியே பேக் வந்துட்டு நம்ம வந்து ஷேர்சாட்டில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஷேர்சாட் ஓப்பன் பண்ணிக்கணும். மேபி உங்களுக்கு பிளாக்காக கூட இருக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆஸ்யூஷுவல் இங்கே எப்படி கிரேட் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ப்ளஸ் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்தமாரி போஸ்டிங் ஆப்ஷன் கேட்கும். ஓகேவா. இது லாஸ்ட்டாக பண்ணது வந்து நம்ம போஸ்ட் வந்து கொடுக்குறோம். போஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இதுதான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு. ரைட் இஸ் சம்திங் கிரேட் இது ஹியர்னு பண்ணிட்டுன்னு நம்ம வந்து லாங் ப்ரெஷர் வந்து இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்துக்கணும். பேஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்னா, போஸ்ட் கொடுத்தா போஸ்ட் ஆகாது. ஸோ இதில் வந்து என்ன நிறைய வேலை இருக்குது. இதில் வந்து கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே டிலீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ டிலீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும் எஸ்பிஓ பற்றி. ஸோ நீங்கள் வந்து எஸ்பிஓ வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துக்கணும். எஸ்பிஓ பெஸ்ட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஏர்னிங்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணும் கொடுத்துக்கோங்க. ஓகே. இது கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்தோம்னா போஸ்ட் ஆகாது. ப்ளீஸ் செலக்டட் டேக், நம்ம வந்து டேக் வந்து ஜென்ரேட் பண்ணணும். இதை வந்து ஷேர்ஷாட்டில் வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன்று நோட் பண்ணிங்க. இதை வந்து கிரேட் த டேக்ஸ்ன்னு இருக்கும். இந்த கிரேட் த டேக்ஸ் வந்து இங்கே வந்துன்னா இங்கே வந்து டேக் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் காக்கும். இதில் வந்து 100 வேர்ட்ஸ் தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து 100 வேர்ட்ஸ் வரையும் தான் பண்ணணும். அப்போ டிலீட் பண்ணணும். ஓகேவா. சிலது வந்து டிலீட் பண்ணிக்கோங்க. டிலீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து சூஸ் த கேட்டகரி எதனா ஒன்று கொடுத்துட்டோம்னா இங்கே வந்து இப்படி வந்துடும். ஸோ ஓகேவா. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து போஸ்ட் கொடுக்கணும். ஸோ ஓகேவா. போஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் கெட்டிங் த போஸ்ட்னு ஆகுது. போஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து போய் பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட்டு எங்கே அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து இந்தமாரி பை மோட்டு இந்தமாரி வந்துடுச்சு. ஓகேவா. இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் இதில் எடுக்க முடியாது. கூகுளில் போய் தான் எடுக்க முடியும். ஸோ நான் அதையும் நான் உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு காமிச்சிடுறேன். கூகுளில் வந்துட்டு நீங்கள் ஷேர்சாட்னு இந்த ஆப்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஷேர்சாட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கேட்கும். ஓடிபி கொடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சர்ச் பீப்புள் அண்ட் டேக்னு இருக்கும். நம்ம எந்த ஐடி கொடுத்துருக்கோமோ இங்கே வந்து நேம் வந்து சர்ச் பண்ணால் வந்துடும். ஓகேவா. இப்போ பாருங்கள் 1 நிமிடத்துக்கு முன்பு நம்ம வந்து கொடுத்ததுக்கு வந்திருக்கு. ஓகேவா. இதில் வந்து நம்ம டெஸ்டிங்கும் பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அப்படியே லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஓகேவா. நம்ம பேர் தெரியணும். இந்த ஹேஷ்டேக்கு ஃபீட்பேக்கு அந்த எஸ்பிஓ ஹேஷ்டேக்கு இந்த பைமோட்டு இந்த எஜுகேஷ் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து தெரிகிற மாரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து நம்ம எடுக்க போகிறோம் பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்கிறோம். ஓகேவா. ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்தாச்சு.
ஓகேவா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வந்துடுங்க, பேக் வந்துட்டு இதில் வந்து நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் எஸ்பிஓ சைட்டு உள்ளே போயிடணும். இப்போ வந்து எஸ்பிஓ சைட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் டாஸ்க் எப்படி பண்ணுறீங்களோ அதே தான். இதில் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே வந்துட்டு இதில் வந்து எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சஸ் மறுபடியும் உள்ளே வரணுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் வரணும். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து லாகின்ல தான் இருக்குது. ஓகேவா. நம்ம வந்து சைன்இன் கொடுக்குறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டு கோ டு த டேஷ்போர்டுக்கு போங்க. டேஷ்போர்டு பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க் இருக்குது, அதில் போகக்கூடாது. க்ளவுடு ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா. 3வது இருக்குது பாருங்கள். க்ளவுடு ஸ்டோரேஜ் டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து ப்ரைவேட்டு பப்ளிக்னு இருக்கும். ப்ரைவேட்டை வந்து நம்ம ப்ரைவேட்டாக வந்து ஃபைல் வந்து அப்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வேண்டாம், அது ஃபியூச்சரில் வரும்போது நம்ம சொல்லுவாங்க. இது வந்து பப்ளிக். ஓகேவா. இந்த பப்ளிக்கில் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பப்ளிக்கை வந்து டச் பண்ணுங்கள். இந்த பப்ளிக்கை டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து அப்லோடு த ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். இது டச் பண்ணுங்கள். இந்த அப்லோடு ஃபைல்ஸில் வந்து இதில் வந்து டாஸ்க் அப்லோடுன்னு இது நேம்னு கேட்டிருக்கோம். ஸோ இதோடைய உங்களோட நேம்லாம் கிடையாது. நீங்கள் என்ன டாஸ்க் பண்ணிங்களோ அதோடைய நேம் தான். ஓகேவா. ஸோ நம்ம என்ன டாஸ்க் பண்ணோம், ஷேர் ஷாட் தான் பண்ணோம். ஓகேவா. ஷேர் ஷாட் தான் பண்ணியிருக்கோம். நம்ம ஷேர் ஷாட் தான் கொடுக்கணும். ஷாட் இங்கே வந்து நேம் வந்து ஷேர் ஷாட்டாக ஃபேஸ்புக்காக என்னன்ற மாரி வரும். அது கொடுத்துருக்கங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் இப்போ ஷேர் ஷாட் நம்ம பண்ணியிருக்கோம். ஷேர் ஷாட் கொடுத்தோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து மை ஃபீட்பேக்னு கொடுத்துடணும். ஓகேவா. மை ஃபீட்பேக்கில் இது டெஸ்டிங் கொடுத்துடணும். இது சூஸ் த ஃபைலில் வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது வந்து உங்கள் ஃபைல் உள்ளே போயிடும். ஸோ ஃபைல் உள்ளே போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம இதுதான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோம். ஓகேவா. ப்ரெஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து நம்ம ஃபைல் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபைல் நாட் சப்போர்ட்டுன்னு வருது. மறுபடியும் பார்ப்போம். ஸோ இந்தமாரி நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் எரர் வந்தது. ஸோ எரர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணுங்கள். க்ளவுட் ஸ்டோரேஜ் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ இது வந்து பண்ணிவிட்டு இது ஆக்ஷன்லாம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் பெண்டிங்கில் தான் இருக்கும். ஸோ அதில் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ நம்ம டாஸ்க் எப்படி பண்ணுறோமோ ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இதை வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துக்கணும். ஓகேவா. இது லாகின் பண்ணாமல் லாக் அவுட் பண்ணிவிட்டு வந்தது பெஸ்ட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளாகில் வந்து எப்படி டாஸ்க் முடிக்குது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் மைக்ரோ டாஸ்கில் இருக்கிறவங்களாம் இது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாக். ஓகே. அது வந்து எப்படி பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது வந்து நம்மளுடைய பிளாக் வெப்சைட்டு. இந்த பிளாகில் வெப்சைட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அப்படியே தான் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதேமாரி டேஷ்போர்டை ப்ரெஸ் பண்ணிங்க. டேஷ்போர்டை டச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்துடும். இங்கே வந்து காப்பி பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ நம்ம வந்து காப்பி பண்ணிக்கணும். ஐடி நம்பரை காப்பி பண்ணிவிட்டு நம்ம எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சஸ்ன்னு இருக்கும். அந்த க்ளவுட் ஆக்சஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ வந்து ஒரே வீடியோவில் சொன்னதுனால சில பேருக்கு வந்து மறுபடியும் வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா. மறுபடியும் பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து வந்து 2000 ஐடி, இது வந்து 4500 ஐடி, இதில் வந்து 6500 ஐடி, இதில் வந்து 15 க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 13.97 ஜிபி இருக்குது. இது வந்து ஸ்டோரேஜ் யூசேஜ் வந்து 0ல் இருக்குது. ஓகேவா. இப்போ இது வந்து நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எஸ்பிஓ டெஸ்டிங் வந்து போய்க்கணும். ஓகே. எஸ்பிஓ டெஸ்டிங் போனோன்னே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இதில் வந்து பேஜை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து எப்படின்னா இதே சேம் தான். பேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹேஷ்டேக் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. காப்பி பண்ணிவிட்டு பிளாகர் வெப்சைட்டுக்கு போயிடுவோம். ஸோ நம்ம பிளாகர் வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பிளாக் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து காப்பி பண்ணி அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த போஸ்ட்டும் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா. இந்த போஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து டைட்டில் வந்து நம்ம என்ன கொடுத்துக்கணும், மை ஃபீட்பேக் வந்து எஸ்பிஓ கம்பெனி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் த ஏர்னிங் வெப்சைட் இந்த எஸ்பிஓ போர்ட்டல் இன் இந்தியா. ஓகேவா. போர்ட்டல் இந்தியான்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதில் இந்தியான்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா. இதில் வந்து எவ்வளோ பேராகிராஃப் வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட் இதில் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நோட் பண்ண வேண்டியது, இந்த எஜுகேஷனில் வந்து கோர்ஸில் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகே. இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து லிங்க்னு இருக்கும் பாருங்கள். இந்த லிங்க் மிஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து லிங்க் பண்ணால் தான் இந்த ப்ளூ கலரில் மாறினதுக்கப்புறம் இது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இது வந்து டிப்ஸ் இதெல்லாம். ஓகே. இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டைட்டில் என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்குங்க. ஓகேவா. இது கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோட் சைட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்தமாரி வந்துடும். ஓகேவா. இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இது வந்து மொபைல் வியூவும் கொடுத்துக்கலாம். மொபைல் டெஸ்க்டாப் டைப் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வியூ வந்துடும். ஓகேவா. மொபைல் வியூ வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிடுறோம். ஓகேவா. நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். இந்த பப்ளிஷ் ஆகிடுச்சு.
பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் இதை வந்து டச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொடுத்ததை வந்து ஃபீட்பேக் வந்து சரியாக வருமா வராது. இங்கே பாருங்கள் லாங்குக்கு வராது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா டெஸ்க்டாப் மோடு போடணும். டெஸ்க்டாப் மோடு போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து கிளியராக வந்துடுச்சு. ஓகேவா, இதை வந்து லாங் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஓகேவா, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம். ஓகேவா, இது வந்து கண்டென்ட் ரைட்டருக்கு. ஓகேவா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்க்டாப் மோட் ஆஃப் பண்ணிடும். ஓகேவா, இந்த வீடியோக்குனால உங்களுக்கு வந்து சின்னதாக தெரியும் இல்லை. இப்போ நம்ம வந்து டெஸ்க்டாப் மோடில் வந்து வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் எஸ்பிஓ க்ளவுட் ஸ்டோரேஜ் இதில் வந்து வந்துடணும். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பேக் கொடுங்க. ஸோ பேக் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கா, அந்த க்ளவுட் ஸ்டோரேஜை வந்து ப்ரெஸ் பண்ணணும். இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் ப்ரெஸ் பண்ணதுக்கு ஆஸ் யூஷுவல் அதே தான், பப்ளிக் தான் கொடுக்கணும், ப்ரைவேட் கொடுக்கக்கூடாது. பப்ளிக் கொடுத்து அப்லோடு ஃபைல் கொடுக்கணும். இங்கே வந்து நேம் வந்து நம்ம நேம் கிடையாது, இது வந்து நம்ம என்ன கொடுத்துக்கிறோமோ பிளாக்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் வந்து ஃபீட்பேக் இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னன்னா மை ஃபீட்பேக்னு கொடுத்துக்கணும். இதை வந்து டெஸ்டிங்னு கொடுத்துக்கணும். ஓகேவா, சூஸ் த ஃபைல் டெஸ்ட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு நம்ம ஃபோனுடைய ஸ்டோரேஜுக்கு போனதுக்கப்புறம் லாங் ஸ்க்ரீன்ஷாட்டு இது தான் நம்ம எடுத்துக்கோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து இதுலேயுமே நம்மளுக்கு கொஞ்சம் எரர் வருது. ஸோ அதனால தான் இப்போ டெஸ்டிங் பீரியடில் போட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு வந்து 2 டைம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ சக்ஸஸ் ஆனதுனால இப்போ வந்து ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி டேட்டு நம்ம பண்ணுறது வந்து 15/2025 காட்டுது. ஓகேவா, நம்மளுக்கு கொடுத்து வந்து ஃபீட்பேக்கு பிளாக்னு வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு வந்து பேக் கொடுங்க. அப்படியே பேக் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளவுடு வந்து எவ்வளோ யூசேஜ் வந்து 0ல் இருக்குது. அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து க்ளவுடு ஸ்டோரேஜ் யூசேஜ் வந்திருக்கு பாருங்கள், 422.62 கேபி. ஓகேவா, நம்ம அவ்வளோ வந்து கேபி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ க்ளவுடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் வந்து அவைலபிள் வந்து 13.97 ஜிபி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கேபி, அதுக்கப்புறம் எம்பி, அதுக்கப்புறம் ஜிபி, அதுக்கப்புறம் டிபி. ஸோ இந்தமாரி க்ளவுடு ஸ்டோரேஜை பற்றி நிறைய விஷயம்லாம் இருக்குது. எப்படி நம்ம பப்ளிக் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா, இதில் வந்து ப்ரைவேட் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிங்க. க்ளவுடு ஸ்டோரேஜை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக நிறைய வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்தமாரி தான் டெஸ்டிங் மோட்லாம் பண்ணணும். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.